வணக்கம் நண்பர்களே, சிஎஸ்கே சமையலறை உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பாவக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ தேவையான பொருட்களை பார்க்கலாமா? தக்காளி, வெங்காயம், உப்பு, புளி, காரத்தூள், கொத்தமல்லி தூள், டொமேட்டோ பியூரி, கடுகு, வடகம், வெந்தயம், கருவேப்பிலை, மஞ்சள், பாவக்காய், வெல்லம். இப்போ நம்ம இந்த பாவக்காயை கட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்கிற சீட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இதை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் நம்ம நறுக்கி வச்சுருந்த பாவக்காயை சேர்த்துடலாம். அதில் 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, பாவக்காய் இருக்கிற கசப்புக்கு போகிறதுக்கு தான் நம்ம இது பண்ணுறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், இப்போ இந்த மாதிரி வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் வடகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 தக்காளியை இல்லை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள் ஸ்பூன் காரத்தூள். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. லெமன் சைஸ் புளியை அதில் தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அந்த ஜூஸை மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பாவக்காயை சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க.
இதை நீங்கள் 5 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கலாம். பாவக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பாவக்காய் குழம்பு ரெடி. இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க.